ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார், விவசாயி மகள் சேனல்லேருந்து. இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவி பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி டேட் வந்து 17 சண்டே. ஸோ நாங்கள் வந்து 19 வந்து பாப்பாவோட பர்த்டே, ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ அதனால் வந்து அவளுக்கு கொஞ்சம் நிறைய ஷாப்பிங்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பண்ணலான்னு போகிறோம். ட்ரெஸ்ஸு, அப்புறம் கேக்கு எல்லாம் ஆர்டர் கொடுக்கணும். போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தீபாவளிக்கு இப்பயே வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கோம். கிளம்பியாச்சு. அடுத்து நவியோட பெரியம்மா வந்து வராங்க, என்னோட அக்கா. ஸோ அவளுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வந்துடுவா. அதனால் நாங்கள் எல்லாம் வந்து சும்மா அப்படியே பர்ச்சேஸ் போயிட்டு, முக்கியமாக வந்து நவி பாப்பாவுக்கு மித்ராமாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு கேக் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே வரலான்ட்டு இருக்கோம். சரி, அந்த விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க, வாங்க பார்க்கலாம். நாங்கள் மதுரைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக வந்து தீபாவளி டைம்னால ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு கடையில எல்லாம். ஸோ அதனால் நான் வந்து 2 பாப்பாங்களே வச்சுட்டு ப்ளஸ் வந்து லக்கேஜ் எல்லாம் கேரி பண்ணிக்கிட்டு என்னால் வந்து ஷூட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நான் ட்ரெஸ்ஸு ப்ளஸ் கேக் எல்லாமே வாங்கிட்டு கேக்குக்கு மட்டும் ஆர்டர் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 5 hours கிட்ட வந்து லேட் ஆகிடுச்சு, அவ்வளோ கூட்டம் மதுரையில். அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஹோட்டல் வந்திருந்தோம். ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் நான் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, அது கண்டிப்பாக உங்கள் யாராவது புதுசாக மதுரைக்கு வரீங்க அப்படின்னா, ஒரு ஃபுட்டியாக இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள்லாம், அவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு டிப் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இது எங்கே அப்படின்னா, மேக்ஸிமம் மதுரைக்கு வர எல்லாருமே மீனாட்சி அம்மன் கோயில் போகாமல் இருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி போகிற ஆளாக இருந்தீங்கன்னா அது ரொம்ப பக்கத்தில் தான் இந்த ஹோட்டலுமே இருக்குது. இது பேர் வந்து சவுத் இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் நேம். ஆக்சுவலாக இந்த ஹோட்டல்லையே நான் வந்து வீடியோ, இது வந்து எந்த ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பர்ச்சேசிங் முடிச்சுட்டு ரொம்ப பசியாக இருந்துச்சு. சரி, ஓகே நம்ம போய் டின்னர் சாப்பிட்றலாம் அப்படின்றதுக்காக போனோம். இப்போ நவி பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தா. எனக்கு இது ஒரு நல்ல குட் டைம். ப்ளஸ் நல்லா சாப்பிட்டுக்கலாம். அவள் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள். மற்ற ஹோட்டல்ஸ்லாம் கச்சா கச்சான்னு இருக்கும், எந்திரிச்சிருவா. கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும்ல, அதுக்காகவும் பார்த்தோம் ஹோட்டல்ஸ். பார்த்தோன்னா இந்த சவுத் இண்டியன் வந்து ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான்வெஜ் ப்ளஸ் வெஜ் எல்லாமே இருக்குது. நான்வெஜ் வந்து அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு. இது பார்த்திங்கன்னா நண்டு சூப். ஆக்சுவலாக இந்த நண்டு சூப் வந்து நான் எனக்கு நண்டே பிடிக்காது. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக இருக்குது, நீ இந்த சளி வேற இருக்குல்ல உனக்கு, ஸோ நீ வந்து கோல்டுக்கு இது ரொம்ப நல்லது, ஒரே ஒரு தடவை குடிச்சு பாரு, ஃபுல்லாக மிளகு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் அக்காவும் சொன்னால் சூப்பராக இருக்குடி குடிச்சு பாருன்ட்டு. லைஃப்லே ஃபஸ்ட் டைம் நான் வந்து டேஸ்ட் பண்ணேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த நண்டு சூப். இது பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் அன்னைக்கு ஸ்பெஷல் வந்து தேனி தென்றல் சிக்கன் சொல்லிட்டு அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா வாழையில பொழிச்சதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எல்லாமே வந்து பாவல் மீன் தானே வைப்பாங்க. இவங்க வந்து வெலை மீன் வச்சு கொடுக்குறாங்க வாழையில. நம்மளுக்கு என்ன மீனெல்லாம் வந்து பிடிக்குமோ அந்த மீன் எல்லாமே வாழையில வந்து பொழிச்சதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, அவங்களோட கை வந்து எதுலேயுமே படாது, ரொம்ப ஹைஜீனிக்காக எல்லாமே மெயின்டைன் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக கவனிச்சாங்கன்னு சொல்லலாம் அந்த ஹோட்டலில். நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரிலாம் கவனித்து விழுந்து கவனித்து இப்படிலாம் பண்ணோன்னா அவ்வளோ ரேட்டாக இருக்கும்ல அந்த ஹோட்டலில், இது வந்து எல்லாருனாலே போக முடியுமா அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். இது வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருந்தது. நீங்கள் நார்மலாக ஒரு ஹோட்டல் என்ன சாப்பிடுவீங்களோ அதே சேம் தான் இந்த ஹோட்டல்லையும் ப்ரைஸாக இருந்துச்சு. ரொம்ப ஹையான ப்ரைஸ்லாம் இல்லை. இது வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் பாப்பாவுக்கு வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து ஓரளவுக்கு டின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வாங்கி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷெல்லாம் வந்து இங்கே ரொம்பவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சிக்னேச்சர் டிஷ் வந்து அவங்களுக்கு இந்த ஹோட்டலுக்கு. அதனால தான் அந்த டிஷ்ஷெல்லாம் வந்து இங்கே உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இன்னுமே நிறைய இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. பட் நாங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணதில் இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்றத மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். யாராவது மதுரையில் இருந்தீங்கன்னா சவுத் இண்டியன் சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஹோட்டலுக்கு தாராளமாக போகலாம். காசும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. நார்மலாக நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க, என்னென்ன டிஷ் சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து தான். மற்றபடி ரொம்ப ஹை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ நீட்டாக சூப்பராக மனசு ரொம்ப
திருப்தியாக அந்தளவுக்கு வந்து பரிமாறதா இருக்கட்டும், உபசரிக்கிறதா இருக்கட்டும். ஒரு ஹோட்டல் போனால் உபசரிக்கிறதா வந்து ரொம்ப மெயின் திங் என்னை பொறுத்த வரைக்கும். அது ரொம்பவே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நவியோட பர்த்டே. ஸோ நாங்கள் வந்து நவி பாப்பா வந்து தூங்கிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் வந்து நாங்கள் போய் ஹோமுக்கு வந்து ஆதரவற்றோர் இல்லம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். நான், மித்ரா, அவங்க டேடி, அண்ணா, பெரியம்மா எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து கொரோனா டைம்னால குட்டி குழந்தையும் அங்கே தூக்கிட்டு வர வேண்டான்ற மாதிரி அவங்களே சொன்னாங்க. அதனால தான் வந்து அவளை தூங்கிட்டா. அதனால் சரின்னு விட்டுட்டு போயிட்டுருக்கோம். நல்லது யார் செஞ்சா என்ன அப்படின்ற மாதிரி பாப்பாவுக்கு ஏதோ பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து ஒரு நல்லது ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம். அதை வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த ஹோமோட அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த அட்ரஸில் வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏதாவது ஒரு வேளை சாப்பாடாவது நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். காசு கூட நீங்கள் கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்கோங்க. இன்னைக்கு எங்கே போகிறீங்க? நாங்கள் இன்னைக்கு எங்கள் 2வது பேத்திக்கு நவி நட்சத்திராவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. அதுக்காக இங்கே லோக்கலில் உள்ள ஒரு ஹோமில் போய் லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கோம். எங்கள் நவி நட்சத்திரா பிறந்தநாளை முன்னிட்டு அவங்க எல்லாருக்கும் மதிய சாப்பாடு நாங்கள் கொடுக்குறோம். அதுக்காக இப்போ எல்லாரும் ஃபேமிலியாக அங்கே போயிட்டுருக்கோம். மித்ரா, யாருக்குடா சாக்லேட்டு? ஹோமுக்கா? சரி, கொண்டு போங்க. இன்னொரு பேக்கெட் கூட எடுங்கங்க, பத்தாட்டி. சரி, போ. மெதுவா மெதுவா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. இல்லை, தூங்குற நைட்டில் தூங்கல. சாயந்தரம் ரொம்ப அழுவாளேன்னு பார்த்தீங்களா? சரி சரி சரி. என் வீடியோஸ் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் அடிக்கடி இந்த ஹோமுக்கு வந்து வருவேன். இன்றைக்கி வந்து நம்ம நவியோட ஃபஸ்ட்டு பர்த்டேன்றனால எப்படி நம்ம மிஸ் பண்ண முடியும்? ஸோ அதனால தான் வந்து மறுபடியும் வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு டேவே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு. நம்ம என்ன தான் கேக் வாங்கி என்ன தான் செலிப்ரேட் பண்ணாலுமே உருப்படியாக ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னு நினைக்கும் போது மனசில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இவங்க ரொம்பவே பாப்பா வந்து வாழ்த்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்னைக்கு. சாப்பிடுங்க. அனிதா, என்ன நல்லா இருக்கீங்களா? உடம்புல எப்படி இருக்கு? தங்கச்சி மாதிரி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஆக்சுவலாக அங்கே இருக்க எல்லாருமே வந்து நல்லா தெரிஞ்சவங்க தான். ஆனால் எல்லாருக்கும் கண்ணு தெரியும். இப்போ பேசுனாங்க பார்த்தீங்களா, அவங்க பேர் வந்து கண்ணன். ஸோ அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது. ஆனால் நம்மளுடைய ஸ்மெல்லு ப்ளஸ் வந்து நம்ம பேசுகிறத வச்சு அவங்க யார் அப்படின்றத ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. கடவுள் அப்படி ஒரு நல்ல விஷயத்த கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். கரெக்டாக அவங்க வந்து நம்ம எப்போ போனாலுமே ரொம்ப உரிமையாக சந்தோஷமாக ஹாப்பியாக பேசுவாங்க. அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் சேடாக பேசினாங்க. எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ வேண்டாம், ஆஃப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்ட்ட நான் கொஞ்சம் நேரம் பேசினேன். என்ன பேசினேன்னா, அப்படிலாம் நினைக்காதீங்க, உலகத்தில் எல்லாருக்குமே எல்லா கஷ்டங்களும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் சொல்லுங்கள், உங்களுக்கு செலவழிகிற காசை கூட நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அண்ணனுக்கு சொன்னோம். இல்லை, நீங்கள் இவ்வளோ கூப்பிட்டு பேசினதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் கிளி, பூனை, ஆடு, மாடுன்னு இந்த மாதிரி ஆதரவு இல்லாத விலங்குகளையுமே அவங்க ஆதரிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஃபைனலாக எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க வந்து டெக்கரேட் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணாங்க. உங்களுக்கு யாருக்காவது வேணும் டெக்கரேட் பண்ணணுன்னா நான் கீழே மெயில் ஐடி தரேன். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா ஃபோட்டோஸுமே பண்ணுவாங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுக்குறாங்க. எந்த ஊர் அப்படின்னா கூட அவங்க வந்து வருவாங்க. அவங்க வந்து எங்களுக்கு ரொம்பவே சொந்தம். அதனால தான் அதை சொன்னேன். இதுவும் ப்ரமோஷனான்லாம் நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது கஷ்டமாக விஷயம் நடந்துச்சு. அது நீங்களே பார்ப்பீங்க. ஆக்சுவலாக 2 குழந்தைங்க இருக்க வீட்டில் என்னென்னலாம் நடக்கும், இனிமேல் 2வது குழந்தை பிறந்துச்சுன்னா என் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு எந்த மாதிரியெல்லாம் ஒரு பொசசிவ்னஸ் வரும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லாவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் நவிக்கு வந்து பர்த்டே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மித்ரா வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தா. இது வரைக்கும் அந்த மாதிரி அவள் வந்து பிஹேவ் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் வந்து இப்படி பார்க்குறேன் அவளை. அன்றைக்கி ரொம்பவே மூடு அப்செட்டாகி இருந்துக்கிட்டே இருந்தா. ஓகே, ஃபஸ்ட் டைம் வந்து கேண்டில் அவளே வந்து ஊதிட்டா. ஓகே, அதுவும் குழந்தை தானே. நாங்கள் எதுவுமே அதை பெருசாக கேர் பண்ணிக்கல. ஆனால் அவளுக்கு வந்து எல்லாருமே ஹாப்பி பர்த்டே நவி நட்சத்திரான்னு சொன்னது வந்து அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் என் பேரை சொல்ல, ஹாப்பி பர்த்டே மித்ரான்னு ஏன் யாருமே என் பேரை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் எப்படி ஒரு அழுகைன்னு. எனக்கு வந்து சொல்லவே முடியல. ரொம்ப கஷ்டமாகவே இருந்துக்கிட்டே இருந்துச்சு மனசுக்குள்ளே. ஐயோ, நம்ம ஏதோ தப்பு செஞ்சிட்டோம் போல். பிள்ளைய வந்து ஆக்சுவலாக இதை நான் மைண்ட் பண்ணவே இல்லை. எனக்கு வந்து தெரியவே இல்லை. ஓகே, நம்ம வந்து இப்போ இப்படி பண்ணுவான் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு சத்தியமாக தெரியல. தெரிஞ்சிருந்தால் அது வேறு விதமாக கூட நாங்கள் பண்ணியிருப்போம். இருந்தாலுமே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லை இது நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து அவளுக்கு வந்து தெரியணும். அவள் பர்த்டேனா அவள் செலிப்ரேட் பண்ணணும், இவள் பர்த்டேனா இவள் பண்ணணும்னு சொல்லணும். இப்போ நான் நாளைக்கே வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு சொல்லணும், நான் தான் எல்லா விஷயத்துலையும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அழுகட்டும், பட் இந்த விஷயம் வந்து அவளுக்கு வந்து தெரிஞ்சுக்கட்டும். இன்னைக்கு வந்து பர்த்டே பேபி அவள் தான் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஒன்றும் ரொம்ப குழந்தை கிடையாது. ஒரு 3.5 years ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவள் தெரிஞ்சுக்கட்டும். சின்ன வயசுலேருந்தே நம்மளும் அவள் ரொம்ப இது பண்ணுறான்றதுக்காக அவளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வந்தால் பெருசானாலும் அதே கேரக்டர் தான் நிற்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பர்த்டே பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஓகே, இது வந்து பாப்பா பர்த்டே, நம்ம போன வருஷமே அப்படி தானே செஞ்சாங்க, அப்போ அன்றைக்கி அவளுக்கு தான் அங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றது வந்து அவளுக்கு தெரிஞ்சிடும். இல்லைன்னா எல்லா விஷயத்துலையும் அவளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கணுன்றதுல வந்து அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாள். அப்போ வந்து அதே பிரச்சனை வந்து நவிக்கு வந்துடும். ஏன்னா மித்ராவை பற்றி தானே நவியும் வளருவா அப்படின்ற விஷயத்த வந்து எனக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுத்தாரு. இருந்தாலுமே எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. நான் மித்ரா வந்து மேக்ஸிமம் ஃபோட்டோஸில் வந்திருக்க மாட்டா. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்கள் அப்பா கிட்ட ஒட்டிக்கிட்டு ஒரே அழுகை. எங்கள் நவி பார்த்தீங்கன்னா அது வயசுக்கு ரொம்ப சமத்து. அது என்ன செய்து பாருங்களேன், எடுத்து அவங்க தாத்தா கிட்ட வந்து கட் பண்ண சொல்லி அந்த இதை வந்து கொடுத்தா. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எல்லாருமே பெரியம்மா அத்தை எல்லாருமே வந்திருந்தாங்கல்ல. ஸோ அவங்கெல்லாம் நான் வந்து பார்க்கணும். ஆனாலும் என் மனசுக்குள்ள இந்த ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் என் ஹஸ்பண்ட் சொல்லி ஒரு கிளாரிஃபை கொடுக்கோட்டியும் ஓகே, நம்மளும் அப்படி செய்யணும். எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்ம அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது. இந்த விஷயம் இப்படி தான் அப்படின்றத அந்த நிமிஷமே வந்து புரிய வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நேரம் அழுதாலும் அதை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்பயுமே நம்ம அழுதா அம்மா அப்பா வந்து கேர் பண்ணுவாங்களே, அப்போ இந்த விஷயத்துக்கு ஏன் கேர் பண்ணல, அப்போ நம்ம செய்கிறது தப்பு அப்படின்றது இந்த குழந்தைக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். ஸோ அதனால் வந்து நான் அடம் பிடிக்கிற விஷயத்தில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அதுக்குன்னு எல்லா விஷயத்துக்கும் அடம் பிடிச்சோன்னா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. அதுதான் நான் வந்து சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா பெரியம்மா பெரியப்பா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நவி பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ப்ளஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அன்னைக்கு எல்லாருமே வந்து ஒன்றா இருந்தனால வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி தான் என்னோடய அக்காவுக்கு வந்து பர்த்டே. அவள் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல, சென்னையில் இருந்தா. நெக்ஸ்ட் பர்த்டே வந்து பிளான் பண்ணி 2 பேரும் சேர்ந்தே கொண்டாட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணாங்க. இது வந்து பிஹைண்ட் த சீன் தான். இப்படிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத வந்து நான் பின்னாடி ஃபோட்டோஸ் காமிக்கிறேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ் தான் காமிக்க முடியும், காமிக்கிறேன் பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் அனிதா ஜெகன்குமார். பாய்.